அம்பு, சாரிடா, ஆஃபீஸ் வந்தது கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன், அதான் கால் பண்ண முடியல. மேனேஜரோட ஒரு சின்ன மீட்டிங்டா, உனக்கு தான் தெரியுமே, இருந்தாலும் ஒரு சரியான சைக்கோன்னு. இன்னைக்கு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன், 6 மணிக்கெலாம் கிளம்பிடுவேன். சரி, சாப்பிட்டியா? ஏய், கோவமா? அம்பு, அக்கா பையன் பர்த்டே கிஃப்ட் வாங்கணும்னு சொன்னல, வாங்கிட்டேன். அப்புறம் நான் ஈவினிங் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் படத்துக்கு போகிறோம். படத்துலேருந்து திரும்பி வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அப்புறம் மனம் புரிய போகிற இடத்துக்குலாம் அந்த பேப்பர்ஸ் தூக்கிட்டு போகிறதுக்கு பதிலாக எல்லாத்தையும் க்ளவுடில் எழுதிட்டா எவ்வளோ ஈஸியாக இருக்கும். நாமளும் நம்ம நாடு மாதிரி டிஜிட்டலில் மாறணும் விஷ்வா. க்ளவுடா? அது ஒரு சாபம் அசோக். சீக்கிரசிக்கு அர்த்தமே இல்லாமல் போயிடும். நம்ம வேலையில் சீக்கிரசி தான் முக்கியம். அம்பிகாவுக்கு இந்த ஜாபே பிடிக்கல, ரொம்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான். பொண்டாட்டிக்கு தெரியாமல் எதையும் ரொம்ப நாள் மறைக்க முடியாது, பார்த்துக்கோ. இந்த கேரக்டர் பற்றி சொல்லு. கேரக்டர் பற்றி சொல்லணும்னா ஃபோனையே நோண்டிட்டு இருக்க. எப்பா சாமி, அவனோட மொத்த டீட்டெயில்ஸ் அந்த ஃபோனில் தான் இருக்குது. எந்த காலத்தில் இருக்கீங்க? இவன் பேர் டேனியல் ரூடி மோசஸ். கொரோனா லாக்டவுனில் வேலை போச்சு. 12 மாதமாக வீட்டில் தான் இருக்கான். வீக்கெண்டானா கிரிக்கெட் விளையாடுவான். அங்கே ஒரு ஆன்லைன் கேம்லிங் சர்க்கிள் பழக்கமாகி ஏசஸ் ஃபார் ஸ்பேட்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கான். யூசர் நேம் டேவிட் பில்லா 91. ஆரம்பத்தில் 5-6 தடவை ஜெயிச்சுட்டு தான் இருக்கான். அப்படியே பெருசாக ஜெயிச்சிடலான்னு சொல்லி பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கிறத விட்டு சூதாட்ட பிரியர் இல்லை பெரியர். எந்த ஒரு கிரிமினல் ரெக்கார்ட்ஸும் இல்லை. ஒரே ஒரு ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் மாட்டி ஃபைன் கட்டியிருக்கான். மற்றபடி இஸ் க்ளீன். நல்ல ஹெல்த்தியான பாடி அண்ட் மைண்ட், பட் வித் பிஹேவியரல் அடிக்ஷன். கரெக்ட். இதில் ஹைலைட் என்னென்னா, சாருக்கு 2 தடவை கல்யாணம் இருக்குது. செகண்ட் ஒய்ஃப் ஜானட் கூட ஒரு பையன் சாமுவேல் மோசஸ். ஒரு எமோஷனல் பாயிண்ட். எப்பெல்லாம் முடியுதோ சூதாடுவான். அப்புறம் வெட்டியாக இருக்கிறவன் வேறு என்ன பண்ணுவான்? டிவி பார்க்குறது, அதிகமாக தம் அடிக்கிறது, சரக்கு, பான் வீடியோஸ், அப்படி இப்படி. இதெல்லாம் நம்ம ரிப்போர்ட்டில் எதுக்கு? ரிப்போர்ட்னா டீட்டெயிலாக இருக்கிறதுனால தானே. இதெல்லாம் தேவையில்லாத ஆணி. வேறு யாரெல்லாம் வீட்டுக்கு வருவா? ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, வேலைக்காரங்க. ஒருத்தன் வரமாட்டான். நாம தான் எல்லோரும் கால் பண்ணியிருக்கோமே. ஆமாம், நீ சீக்கிரம் முடிஞ்சிடும்ல? நைட் ஷோக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். 10:55. Okay. Let's get started. மிஸ்டர் டேனியல், கேக்குதா? நாங்கள் சிஆர்ஏ கிரெடிட் ரெக்கவரி ஏஜென்சின்னு வந்திருக்கோம். மிஸ்டர் டேனியல், பேசுறது கேக்குதா? டேனியல், நேரம் ஆகிட்டே இருக்கு டேனி, எழுந்துரு. என்ன டேனி, வெட் ட்ரீம்ஸா?
யாரா நீங்க? ஏய், யாரா நீங்க? ஏய், என் ஒய்ஃபை கொண்டு எங்கடா? ஜானட், சாம், ஏய், கட் அவுட் விடுங்கடா. அவுத்து விடுறா. யாரா நீங்க? என் வீட்டுக்குள்ள என்னடா பண்றீங்க? ஏய், does exactly that. When it comes to him, I think no, don't fall in from there. Take a touch on two. Martinez, Lionel Messi, given offside. Referee's given the goal. மிஸ்டர் டேனியல் ரூடி மோசஸ், நீங்கள் கெட்மனி ஆப்லேருந்து லோன் வாங்கியிருக்கீங்களா? நாங்கள் அதை ரெக்கவர் பண்ண வந்திருக்கிற கிரெடிட் ரெக்கவரி ஏஜென்ட்ஸ் CRA. அண்ட் ஐ எம் அசோக், தட்ஸ் விஸ்வா. நைஸ் மீட்டிங் யூ. லோன் கட்டலன்னா கோர்ட்டுக்கு தானே போகணும். இப்படி வீட்டுக்குள்ள வந்து கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. Fucking sue you. டானி, நீ நீதித்துறைக்கு போறதுக்கு முன்னாடி உன் நிதி நிலைமையை பத்தி பேசுவோம். நீ ஏசஸ் ஃபார் ஸ்பேட்ஸ் கேம்பிளிங் ஆப்ல ஆரம்பிச்ச அந்த டீலை நாங்க முடிக்க வந்திருக்கோம். டேவிட் வில்லா 91. சார், உங்ககிட்ட பேச தான் வந்திருக்கோம். உங்கள் பையன் சாம் ஸ்கூலில் பத்திரமா இருக்கான். நாங்கள் முதல்ல சொல்ல சொல்லிடுறோம். சொல்கிறதுல எதனா சந்தேகம் இருந்தால் என் கஸ்டமர் சர்வீஸ் நம்பர் தரோம். நீங்கள் அவங்ககிட்ட பேசிங்க. டானி, இன்னைக்கு நம்மளாம் ஒரே டீம். பார்த்தா அப்படி தெரியலையே. ட்ரஸ்ட் மீ டானி. I need to fucking smoke. Give it, man. போதும் டானி, உடம்பு கெட்டுரும். அசோக், காஃபி. டேவிட் பில்லா 91க்கும் சேர்த்து. நைஸ் ஹவுஸ் டானி. என் வீட்டுக்குள்ள எப்படி வந்தீங்க? டானி, கேள்வி எல்லாம் அப்புறம். இந்த கட்டை கொஞ்சம் அவுத்து விடுறீங்களா? இது அடுத்த கேள்வி. டானி, நானும் என் கலீகும் உன்னோட டிவியில் ஒரு ஷோ பார்த்தோம். செலிபிரிட்டி கப்பல் சினிமா. அது பேர் என்ன ஷோ? மனம் புரிய. மனம் புரிய. ரெண்டு விஷயம் இங்க. ஒன்று,
அவங்களே அவங்கள ரொம்ப சந்தோஷமா காட்டிக்கிறாங்க. செல்ஃப் ப்ரொஜெக்ஷன். இன்னொன்னு, எப்படி சந்தோஷமா இருக்கணும்னு மற்ற கப்புள்ஸ்க்கு அட்வைஸ் பண்றாங்க. மார்க்கெட்டிங். இப்ப சந்தோஷங்கிறதே ஒரு கமாடிட்டி ஆயிடுச்சு. என்ன மயிரோ. யூ நோ வாட், யாராலையும் எப்பவும் சந்தோஷமா மட்டுமே இருக்க முடியாது. பயாலஜிக்கலி இம்பாசிபிள். புல்சாய். நீ என்ன பேசுறேன்னு எனக்கு சுத்தமா புரியல. சி, நான் ஒரு சோஷியல் சைக்காலஜி கிராஜுவேட். தியரி ஆஃப் டெவல்யூஷன் கேள்விப்பட்டிருக்கியா? டார்வினோட எவல்யூஷன் தியரிக்கு ஆப்போசிட். அதுல என்ன சொல்றாங்கன்னா, காலப்போக்குல பரிணாம வளர்ச்சி பின்னோக்கி போகுமா. அதோட ஆதாரம் தான் இந்த ஷோ. வாழ்க்கையில எந்த ஒரு பிரச்சனையும் பார்க்காத 2 பேர்கிட்ட கஷ்டப்பட்டு உழைச்சு சாப்பிடுற மக்கள் அட்வைஸ் கேட்கறாங்க. ஏன்னா அவங்க செலிபிரிட்டிஸ். ஆனா என்ன பொறுத்தவரை they are nothing. When did we start celebrating nothing, Danny? நைஸ் காஃபி அசோக். சமையல் இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கு. வேவி, நீங்க எப்படி என் வீட்டுக்குள்ள வந்தீங்க? சார் எப்படி வந்தோன்றது முக்கியம் இல்லை, எதுக்கு வந்தோன்றது தான் முக்கியம். விஸ்வா சொன்ன மாதிரி இன்னைக்கு நம்மெல்லாம் ஒரே டீம். உங்களோட அந்த கடன் பாக்கியை பற்றி ஞாபகப்படுத்த தான் நாங்கள் எந்த உள்ளோக்கமும் இல்லை. சாரி, ஞாபகப்படுத்த இல்லை, விசாரிக்க வந்திருக்கோம். நீங்கள் கெட் மணி ஆப்லேருந்து நிறைய லோன் வாங்கியிருப்பீங்க. ஆனால் நாங்கள் இன்றைக்கி வந்தது ஜூன் 30 வாங்கின ஒரு நோ ஷூரிட்டி லோன் ரிலேட்டடாக. இது தொடர்பாக நிறைய தடவை உங்களுக்கு கால் பண்ணாங்க. நீங்கள் அது தொடர்பு இல்லைக்கு வெளியவே இருந்துட்டீங்க. அதுதான் நாங்கள் இன்றைக்கி எல்லாம் மீறி உள்ள ஒரு வேண்டியதாக போச்சு. சாரி அபவுட் தட். டானி, நீ கெட் மணி ஆப்பில் லோன் வாங்கினதை ஒத்துக்கிறியா? குட். அக்செப்டன்ஸ் இஸ் த கீ. நான் உங்களை ஏமாத்தணும்னு நினைக்கல. எப்படியாவது லோனை ரீபே பண்ணிடலான்னு தான் இருந்தேன். ஆனால் உங்கள் ரெக்கார்ட்ஸை பார்த்தா அப்படி தெரியல டேனி. ஃபர்ஸ்ட் டியூ மட்டும் தான் கட்டியிருக்கீங்க. அதுக்கப்புறம் காலமே எம்டியாக தான் இருக்குது. என்ன டானி, இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நான் உன்னை கேட்குறேன், எனக்கு தான் வேலை இல்லை, இந்த லோனை திருப்பி கட்ட முடியாதுன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்குடா லோன் கொடுத்தீங்க? குட் கொஸ்டின். இதுக்கு பதில் நான் அப்புறம் சொல்கிறேன். நாங்கள் சிஆர்ஏ கிரெடிட் ரெக்கவரி ஏஜென்சி. உங்களுக்கு கடன் கொடுத்தது கெட் மணி ஆப். நாங்கள் வேறு கம்பெனி. இந்த மாதிரி வேலையெல்லாம் அவுட் சோர்ஸ் பண்ணிவிடுவாங்க. எங்களோட வேலை இந்த பிரச்சனையை முடிக்கிறது மட்டும்தான். சரி, நான் இப்போ என்ன தான் பண்ணோம்? சிம்பிள். இப்போவே கட்டிடு வட்டியோட. பிரின்சிபல், இன்ட்ரெஸ்ட், அப்புறம் கோர்ட் ஃபீஸ் எல்லாம் சேர்த்து 68,47,333 ரூபா, எக்ஸ்க்ளூடிங் அவர் பேமெண்ட். அவ்வளோ பணத்துக்கு நான் எங்கடா போவேன்? அது எங்கள் பிரச்சனை இல்லை. உங்களால் கட்ட முடியலன்னா உங்கள் வீட்டில் இருக்க பொருள் எல்லாம் எடுத்து ஜப்தி பண்ணிவிடுங்க. இந்த வீடு உங்களுக்கு இல்லைல்ல? அப்போ இங்கே இருக்கிற அசையும் சொத்துக்கள் தான். அதையும் இஎம்ஐயில் வாங்கி வச்சிருக்கேன். உங்கள்கிட்ட கார் இருக்குல்ல? அது என் ஒய்ஃபோட கார். அதெல்லாம் நீங்கள் எடுக்க முடியாது. அவள் வேலைக்கு போகிறா. அந்த காரை நம்பி தான் அவள் இருக்கா. இங்கே பாரு டானி, நாங்கள் திருப்பி சொல்ல முடியாது. அது எங்கள் பிரச்சனை கிடையாது. உன்னோட கடன் தான் எங்கள் பிரச்சனையாக இருக்குது. உன்னோட கடன் எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையும் அக்செப்ட் பண்ணி நீ வாங்கின கடன். உனக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, உன் ஃபேமிலி இதனால கண்டிப்பாக சஃபர் ஆவாங்க. அதுக்கு காரணமும் நீயா தான் இருப்ப. சுயநலமாக யோசிக்காத. உன்னோட சூதாட்ட பழக்கம் டைம் பாஸாக இருக்கும்போதே நீ அதை விட்டு வெளில வந்திருக்கணும். ஐம் சாரி. இங்கே சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் டைம் கிடையாது. நீ எல்லா ஃபோன் கால்ஸையும் இக்னோர் பண்ணும்போதே யோசிச்சிருக்கணும் தம்பி. யூ ஆர் டூ லேட். எனக்கு புரியுதுடா. பையனோட ஸ்கூல் ஃபீஸு, இஎம்ஐ, வீட்டு வாடகை, வேலை கூட இல்லாமல் நான் எப்படி அதை கட்டுவேன்? அதுக்கு தான் கடன் வாங்கினேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி என் வாழ்க்கை அவ்வளோ ஈஸி கிடையாது. மிஸ்டர் டேவிட் பில்லா, நீங்க ஏசஸ் ஃபார் ஸ்பேட்ஸ்ல 4 வாட்டி பேங்க்ரோல் பண்ணது, அதை எந்த பணத்தில் கட்டின?
எனக்கு உன் வீட்டை பார்த்தா ரொம்ப பொறாமையா இருக்கு டேனி. உன் பையன் பேரு சாமுவேல் மோசஸ், வயசு 5. எனக்கு ஒரு பொண்ணு இருந்தானா அவளுக்கும் இந்த வீடு கண்டிப்பா பிடிக்கும். நான் ஒன்று சொல்லட்டுமா? என்னோட பொண்ணு ஒன்று என்கிட்ட கேட்டு என்னால் அதை கொடுக்க முடியாமல் போச்சுன்னா ரொம்ப கஷ்டமாயிடும். ஒரு ஆம்பளைன்னு சொல்லிக்கவே ஒரு மாதிரி கேவலமாக இருக்கும். அதுக்கு பேர் ஆல்பா மேல் சிண்ட்ரோம். என்னால் அதை ஏற்றுக்கவே முடியாது. அது வாழவே தகுதி இல்லாத மாதிரி தோணும். லக்கிலி எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லை. நான் தான் எந்த கடனையும் வாங்கி சூதாடலையே. தேவையை தாண்டி எதுக்கும் ஆசைப்படக்கூடாது டேனியல். குடிக்கவே தண்ணி இல்ல, குண்டி கழுவ பதநீர் கேக்குதோ? இதை விட உன் நிலைமைய பச்சையா சொல்லவே முடியாது. Excuse me. சாரி டானி, என் பாட்டன் கொஞ்சம் அப்படி தான். ஏன்னா நாங்கள் பார்க்குற வேலை அந்த மாதிரி. காலைல நம்ம கட்டிப்பிடிச்சி விடணும்ல, அதில் சட்டை கொஞ்சம் கசங்கிடுச்சு. இது என்னோட ஃபேவரட் ஷர்ட். என்னோட ஒய்ஃப் அம்பிகா எனக்கு கிஃப்ட் பண்ணது. அம்பிகாவுக்கு சுருங்கி இருந்தாலே பிடிக்காது, நீட்டாக இருக்கணும். நான் சட்டையை சொன்னேன்.